வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, சேப்பக்கிழங்கு வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து 1/2 கிலோ சேப்பக்கிழங்கு. முதல்ல இந்த 1/2 கிலோ சேப்பக்கிழங்கை ஒரு குக்கரில் ஒரு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இதோட என்னென்ன சேர்க்க போகிறேங்கிறத உங்கள்கிட்ட நான் ஒன்றா இப்போ இந்த 1/2 கிலோ சேப்பக்கிழங்குக்கு 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். காரத்துக்கு மிளகு மட்டும்தான். இதை வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சிட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் ஒன்றா சேப்பக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு சவுண்டு விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து 2 டீஸ்பூன் இந்த ஸ்பூனில் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு இப்போ போட்டு கொஞ்சம் அப்படி நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ சேப்பக்கிழங்குல 2 டீஸ்பூன் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் 6 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு உப்பு. ஏன்னா மிளகு ஜீரகம் போட்டு நம்ம அரைச்சிட்டோம், அதனால் உப்பு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இப்போ மிளகு ஜீரகம் உப்பு அதையும் இந்த அப்படியே இந்த எண்ணெயில் அப்படியே போட்டு போட்டுட்டு இப்போ ஒவ்வொரு பீஸாக அப்படி எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா நல்லா முறுன்னு. கடலை மாவு எதுக்குன்னா அந்த சேப்பக்கிழங்கோட வழுவழுப்பு தன்மையை எடுத்துடும். அரிசி மாவு நல்லா முறுன்னு கொடுக்கும். அதுக்காக தான் இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்டவ்வை சிம்மில் போட்டுக்கோங்க. வழுவழுப்பு தன்மையே இருக்காது, நல்ல முறுமுறுன்னு இருக்கும். இந்த பிள்ளைங்க வந்து சேப்பக்கிழங்கு சாப்பிடாது வழுவழுன்னு இருக்கிறதுனால. அதனால் இதை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே முறுன்னு நல்லா ரோஸ்ட் ஆகும். இதை அப்படியே கிளப்பிட்டு உங்கள்கிட்ட நான் ரோஸ்ட் ஆனோன்னு காமிச்சேன். இப்போ வந்து சேப்பக்கிழங்கு நல்லா டோஸ்ட் ஆகி வந்துருச்சா தெரியுதா? பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா டோஸ்ட் ஆகி முறுமுறுன்னு வந்துருச்சு. இந்த பிள்ளைங்க சில இது வந்து அப்படியே மாவுக்குள்ளெல்லாம் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்? இதை அப்படியே போட்டு நம்ம ரைஸில் கூட பெப்பர் இதுதான் அப்படியே ரைஸில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். பிள்ளைங்க வந்து இந்த சேப்பக்கிழங்கு சாப்பிடாது வழுவழுன்னு இருக்கிறதுனால. அதனால் பிள்ளைங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு இது ஒரு வழி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் என்ன பண்ணினேன்னா, நெல்லை ஸ்பெஷல் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு இடி சாம்பார், சேப்பக்கிழங்கு பெப்பர் ஃப்ரை, வாழைக்காய் வறுவல். இது வாழைக்காய் வறுவல் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு நம்ம சேனலில் போட்டிருக்கோம்ல, அதே மெத்தடில் வாழைக்காய் வறுவல், ஒயிட் ரைஸ், கட்டிப்பருப்பு, இதுதான் இன்றைக்கி ரெசிபி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.